நிறைய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரையில் கிராமப்புறத்தில் வாழ்ந்த மக்களுக்கு நகர்ப்புறத்தில் அந்த வீடுகளை ஏற்படுத்தி கொடுத்து, நீங்க இங்க வாங்க, உங்களுக்கான அத்தனை ஃபெசிலிட்டிஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குன்னு அத்தனை மக்களும் குடியமர்த்திய போது அவர்களிடத்தில் ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி இருக்குது பாத்தீங்களா? ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் அவர்கள் வெளிப்படுத்திய ஒரு விஷயம் இருக்குது பாத்தீங்களா? அதற்கு பெயர் நிம்மதி என்று நாங்கள் பேச வந்திருக்கிறோம். இன்னைக்கு கிராமப்புறங்கள் அப்படிங்கிறது எதனுடைய அடையாளமாக இருக்கிறது? இவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், எத்தனையோ விஷயங்களை நீங்க பேசுனீங்க. கிராமப்புறங்கள் என்பது இன்னைக்கு கிணற்று தவளை போன்ற ஒரு குறுகிய பார்வை கொண்ட, குறுகிய பாதை கொண்ட தளங்களாக மட்டுமே இருக்கிறது. எது? கிராமப்புறங்கள். கிணத்து தவளை கரை தெரியாது. இன்னைக்கு சோஷியலைசேஷனுங்கிற விஷயத்தை எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்களுடைய நகர வாழ்க்கை தான் கற்றுக் கொடுக்கிறது. இவ்வளவு பேசுறாங்களே, இந்த கிராமப்புறத்து கலாச்சாரங்கள் இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்தில், இன்றைக்கும் பல்வேறு மாநிலங்களில் இந்த கிராமப்புறங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு குறுகிய பார்வையை தந்து கொண்டே இருக்கிறது. என்ன ஆளுங்க, நம்ம இப்படிதான் இருக்கணும், இது நமக்கான தளம், அங்கு சாதி சமயம் என்பதுதான் வேரூன்றி இருக்கிறதே தவிர, நடுவர் அவர்களை தெளிவாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், சாதிக்க பிறந்தவர்களுக்கு எங்களுடைய நகர வாழ்க்கை தான் நிம்மதியும் அடித்தளம். இன்னைக்கு வரலாறு படிப்பவர்கள் கிராமத்தில் அதிகமாக இருக்கலாம், வரலாறு படிப்பவர்கள் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வரலாறு படைப்பவர்களும் படைத்தவர்களும் இன்றைக்கு அந்த சாதனையும் அந்த உச்சாணி கொம்பையும் பெறுவதற்கு அடித்தளமிட்டது எங்களுடைய நகர்ப்புறம், எங்களுடைய நகர வாழ்க்கை. 2 வாரங்களுக்கு முன்னால் ஒரு பள்ளிக்கூட ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குமான்னு கேட்கும்போது ஒரு 8ஆம் வகுப்பு மாணவன் கன்னத்தில் அறைந்தது போல ஒரு பதில் சொல்லுகிறான். இவர்கள் காற்று, ஆறு, குளம், மென்மையான அந்த காடுகள், நண்டு விளையாட்டு எல்லாம் பத்தி பேசினாங்க. நானும் என்னுடைய ஸ்பீச்சில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று பேசிக்கொண்டே இருக்கிறேன். யாரும் கேட்கல, மாணவர்கள் கேட்டார்கள். கேட்டு ஃபீட்பேக் கொடுக்கும்போது ஒரு 8ஆம் வகுப்பு மாணவன் வந்து சொல்றான், சார் நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க, யூ ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக். தயவு செய்து இனிமேல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிராதீங்க, இது 2025 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஓஏங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம், புரிஞ்சுக்கிங்கன்னு ஒரு 8ஆம் வகுப்பு பையன் எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறான். இன்னைக்கு தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு, தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக் கொள்ளுங்கிற பொழுது நகர வாழ்க்கை நமக்கு நிம்மதியாகவே இருக்கும். இவர்கள் பேசுவதெல்லாம் பழைய கதைகள். இன்னைக்கு ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவருக்கு கிராமப்புற வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட நிம்மதியை தருகிறது, ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் பெரிதும் நிம்மதியை தருவது நகர வாழ்க்கை என்று பேசுவதற்கு காரணம் ஒரு மினிமல் கிராட்டிஃபிகேஷன், ஒரு டெம்பரரி சாட்டிஸ்பிகேஷனை கொடுக்கக்கூடிய இடங்களாக இன்றைக்கு கிராமங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நிரந்தரமா இல்ல. இன்னைக்கு சென்னை தான் எங்களுக்கு எல்லாம், நாகர்கோவில் தான் எங்களுக்கு எல்லாம், கோவை மாநகரம் தான் எங்களுக்கு எல்லாம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு கிராமப்புறம் அப்படிங்கிறது வெறும் 3 நாட்கள் 4 நாட்கள் அவ்வளவுதான். இன்னைக்கு கல்வி, மருத்துவம், உயர்கல்வி, தொழில்நுட்பம், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய தளங்கள் இன்றைக்கு நகர்ப்புறமாகத்தான் இருக்கிறது. +2 முடிக்காத மாணவர்கள் கூட இன்னைக்கு நீங்க ஒரு சர்வே எடுத்து பாருங்க, +2 முடிக்காத மாணவர்கள் கூட இன்னைக்கு தெளிவாகவும் அழுத்தமாகவும் சொல்கிறார்கள், எங்க படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு அவனுடைய பார்வை வேறாக இருக்கிறது. அந்த எல்கை விரிவு செய், கோ பியாண்ட், நீ கன்னியாகுமரியை தாண்டி போ. கம்ப்யூட்டர் காலம் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் சொல்லி தந்தார்கள் கம்ப்யூட்டர் காலம் என்று. என்னுடைய மாணவர்களிடத்தில் நான் கேட்கும்போது அவர்கள் அழுத்தமாக சொல்லுகிறார்கள், we are living in a competitive world, போட்டிகள் நிறைந்த உலகம். கன்னியாகுமரியிலிருந்து 2 பேர் வேலைக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. 2 பேர்ல ஒருத்தன் வந்து மகிழ்ச்சியோடு திரும்ப வருகிறான், ஒருத்தன் சோகமா வர்றான். அங்க உள்ள என்ன நடந்தது, அந்த பேனலுக்குள்ளாடி என்ன நடந்தது அப்படின்னா 80% எடுத்த ஒரு கிராமப்புற மாணவன் வேலை இல்லாம திரும்ப வர்றான். அவர் 6000 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பிபிஓல போய் வேலை பார்க்கிறான். 60% எடுத்த நகர்ப்புற சூழமைவையும் இங்க இருக்கக்கூடிய ஸ்கில் ஃபார்மேஷனையும் பெற்றுக்கொண்ட என்னுடைய மாணவன் அந்த வேலை வாய்ப்போடு வெளியில வர்றான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, வெறும் அந்த ஏட்டுக்கல்வி, வெறும் படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே உதவாது. நகர்ப்புறமும்
இங்க இருக்கக்கூடிய திறன் வளர் அந்த ஒரு பார்வையும் தான் என்னுடைய குழந்தையை அவனை ஸ்கில்ஃபுல்லா வளர்க்குது, அவனுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யுது. அப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்முடைய மாணவர்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை என்னுடைய நகர்ப்புற தளங்கள் அந்த கட்டமைப்பு இன்றைக்கு மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கிறது. யாரும் மாநகராட்சி நகராட்சியாக மாறணும்னு விரும்பல. இன்றைக்கு நகராட்சியாக இருந்த நாகர்கோவில் இன்றைக்கு மாநகராட்சியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதற்கான வளர்ச்சி நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் வந்த முதலமைச்சர் கன்னியாகுமரி